வெள்ளுன்னு எந்திரிக்கிறது கஷ்டம், நல்ல உணவுகள் சாப்பிட்றது கஷ்டம், இது மாதிரி நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அதில் வந்து தூக்கம் வர்றதும் ஒரு கஷ்டமாக இருக்கும். ராத்திரியாக பகலாக நினச்சி வேலை செய்யணும், அது கூடாது. 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த ஓரத்தில் 2 கையை வச்சு அப்படியே இழுத்து கொண்டாந்து தொண்டைக்குழியில் அப்படியே கொண்டாந்து இறக்கும். எல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு கண்டதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்ணுக்கும் மூளைகள் நரம்பு மூலியமாக போகிறனால என்ன ஆகும்னா அந்த தூக்கங்கிற உணர்வை கொடுக்காது. படுத்துக்கிட்டே இழுத்து விட்டிங்கன்னா போதும், அப்படியே மூளை சோர்வு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு, கண்ணு சேர்க்க ஆரம்பிச்சு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் அவர்களை சந்திக்க இருக்கோம். அதாவது பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. நிறைய டிப்ரெஷன்ல இருக்கும், என்ன பண்ணா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாம் நிறைய தடுமாறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சார் வந்துட்டு அவர்கிட்ட வர்ம புள்ளிகள் வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கும், கூடவே யோக கலைகள்லாம் நிறைய அவருக்கு தெரியும். ஸோ உங்க சார்பா சார்கிட்ட தூக்கத்தை பத்தின சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர், ஏன் நானே கூட தூக்கம் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிறதே இல்லைங்க சார். லேட்டாக தான் படுக்கிறோம், சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறோம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் தூங்கினா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பழகிருக்கோம் சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு தூக்கமே குறைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தூக்கத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் அதில் வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் எனக்கும் சொல்லுங்கள், நேயர்களுக்கும் சொல்லுங்கள். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளுன்னு தூங்குறது கஷ்டம், வெள்ளுன்னு எந்திரிக்கிறது கஷ்டம், நல்ல உணவுகள் சாப்பிட்றது கஷ்டம், இது மாதிரி நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அதில் வந்து தூக்கம் வர்றதும் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுதுங்க, அப்போ எந்திரிக்கிறதுனா 10 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம உடல் ஒத்துழைப்பு ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளுடைய உடம்பே ஒரு கடிகாரம் மாதிரி தான். நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணும், 7 to 9க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, காலையில் இரவு நேரம். மத்தியானத்துலாம் சாப்பிட மாட்டாங்க. வேலையில் காலையில் எழுந்திரிச்சோன்னே விவசாயத்துக்கு போகும்போது காலையில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு போவாங்க, சாயங்காலம் ஆக்கி சூடாக சாப்பிட்டுட்டு படுத்துக்குவாங்க. இது மாதிரி தான் இருந்தது 2 வேளை. அதுக்கப்புறம் 3 வேளையாக மாறினது இப்போ 5 வேளையெல்லாம் மாறிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உடல் தான். நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள், அதுக்கு முக்கியமாக வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்வியல் முறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், லேட்டாக படுக்கிறோம். ஏன் லேட்டாக படுக்கிறோம், அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதிக நேரமாக டிவி பார்ப்போம், மொபைல் பார்ப்போம், ராத்திரியாக பகலாக நினச்சி வேலை செய்வோம், அது கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, படுத்தாலும் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, பறந்து படுக்கிறாங்க அப்படி. உங்களுக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, ப்ராப்பராக 9 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சுட்டு போய் படுத்துடணும். நீங்கள் தூக்கம் வருதோ இல்லை, அந்த பழக்கத்தை போய் ஏற்படுத்தினீங்கன்னாவே ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் வர ஆரம்பிச்சு. இது ஒரு பழக்க வழக்கத்தில் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம வறுமை பிள்ளையும் இயக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாழ்வியல் முறையை மாற்றினா தான் வாழ்வியல் முறை வாழ்க்கை முறையே மாற்றும். நம்ம சின்ன மாற்றினாவே பெரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உறக்க கால வருமம். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த இதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இழுத்து அப்படி விட்டிங்கன்னா போதும். இந்த ஜா பகுதியிலேருந்து கையை வச்சு அப்படியே இழுத்து தாவாங்கட்டை கொண்டு வந்தீங்கன்னா போதும். அப்படியே கொண்டாந்து அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா போதும். அப்படியே கை வச்சு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே இந்த ஓரத்தில் 2 கையை வச்சு அப்படியே இழுத்து கொண்டாந்து தொண்டைக்குழியில் அப்படியே கொண்டாந்து இறக்கி விடுங்க. இதை நம்ம செய்வோம். எப்போ செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லாக்கா படுத்துக்கிட்டு கையை வச்சுருப்போம். கையை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிடும். இந்த நரம்பு இருக்குது, இந்த நரம்பு அப்படியே இங்கே வரும். அப்படியே பார்க்குறீங்கன்னா இது அப்படியே சோர்வடைய செஞ்சிடும். நீங்கள் எதெல்லாம் நம்ம அதிக நேரம் பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும், இது பகல் நினச்சி மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மூளைக்கு சோர்வை கொடுத்தா தான் தூக்கங்கிற உணர்வு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டை போட்டுக்குவோம், பாட்டு கேட்போம், ஏதோ ஒன்று மூளையை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா தூக்கம் வராது. மூளை என்ன நினச்சிக்குவோம், இது பகலாட்டுக்கு. இருட்டுனா எப்படி இருக்கணும், எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் தான் அது பேர் இருட்டு. அப்போ தான் மூளை வந்து இருட்டாயிருச்சு அப்படிங்கிறது தூக்கத்தை வர வைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு கண்டதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்ணுக்கும் மூளைகள் நரம்பு மூலியமாக போகிறனால என்ன ஆகும்னா அந்த தூக்கங்கிற உணர்வை கொடுக்காது. நீங்கள் இது தூக்கமே வரலைன்னாலும் பரவாயில்ல, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நரம்புகள் வேலை தான் எல்லாமே நியூரான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது மூளைக்கு போய் தகவல் சொல்லும். இவர் முழிச்சிருக்கிறாரு, இவர் டிவி பார்க்குறாரு, செல்ஃபோன் பார்க்குறாரு அப்படிங்கிற உணர்வு கொடுத்துக்கிட்டே கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஓஹோ ஒரு இன்னும் பகலில் தான் இருக்காரு ஆட்டுக்கு, ராத்திரிக்கு வெள்ளையாட்டுக்கு அப்படிங்கிற சிந்தனையிலேயே மூளையை வேலை செய்ய விட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் என்ன பண்ணும், உங்களுக்கு எவ்வளோ நேரம் சிந்தனை ஒரு இருட்டில் வராது. பட் கொஞ்சம் நேரம் வரும், ஆட்டோமேட்டிக்காக அடைங்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே கண்ணை சுருக்க ஆரம்பிச்சிடும். புரியுது. இந்த வருமா புள்ளிகளை தூண்டினாவே நல்ல தூக்கம் வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் தாங்க தூக்கம் வருது அப்படின்னா நல்லா இதை போட்டுட்டு உங்களுக்கு வெந்நீர் வச்சு அதில் ஒரு கை உப்பு அள்ளி போட்டு காலை ரெண்டும் டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இந்த வரும புள்ளியை போட்டுட்டு போய் உட்காந்திங்கன்னா போதும். உட்காந்து நல்ல ஒரு 10 கவுண்ட் நல்ல சுவாசத்தை இழுத்து படுத்துக்கிட்டே இழுத்து விட்டிங்கன்னா போதும். அப்படியே மூளை சோர்வு அடைஞ்சிடும். மூளை சோர்வு அடைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், கண்ணு சுருக்க ஆரம்பிச்சிடும். இது அதே மாதிரி நைட்டில் படுக்கும் போதும் ஹெவியாலாம் சாப்பிடக்கூடாது, அரை வயிறு தான் சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், எதாக இருந்தாலும் ஃபுல் கட்டு கட்டுவோம். ஃபுல் கட்டுக்கு கட்டுனா அளவுக்கு மேலே அமிர்தம் நஞ்சு தான். கரெக்ட். அதனால் என்ன பண்ணும், எப்பொழுதுமே உணவு வந்து அரை வயிறு தான் இருக்கணும். வயிறு தண்ணி வயிறு வெற்றிடமாக இருந்ததுன்னா நல்ல செரிமானத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் ராத்திரியில் வேலை செய்கிற ஹார்மோன்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும். என்ன ஆச்சுன்னா 10 மணிக்கு மேலே தூங்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் கண்ணு முழிச்சுன்னா பகலில் வந்து டயர்டாகவே இருக்கும் உங்கள் உடம்பு. இது ஜென்ரல். ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு நம்ம முழிச்சிருக்க என்னன்னா ராத்திரியில் சுரக்கிற சுரப்புலாம் எண்டோகிரைன்லாம் சுரக்காது. என்னன்னா அது சந்தேகமாகவே இருக்கும். தூங்கினாதான் நல்லா சுரக்கும். பொதுவாகவே நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணலாம். ஏன்னா சாப்பிட்ட உடனே படுக்கவும் கூடாது. இப்போ படுத்திங்கன்னா என்னென்னா செரிமானம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஒரு 100 ஸ்டெப்போ 200 ஸ்டெப்போ அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை முடிச்சுட்டு படுத்தாங்கன்னா நல்லா படுக்க போகும்போது நல்லா காலை உப்பு போட்டு கால் கழுவிடுங்க, கால் கையை. ஏன்னா பஞ்சபூத நரம்புகளில் காலில் கையில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு வாஷ் பண்ணிட்டோம்னா, உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா பாடியில் உள்ளது எல்லாமே ஒரு கிளென்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறையா விஷயங்கள் நம்ம மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகும். அதில் நல்ல விஷயமும் ஸ்டோரேஜ் ஆகும், கெட்ட விஷயமும் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த கெட்ட விஷயமானது என்ன ஆகும்னா நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீரியல் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பழி வாங்குகிற சீன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இது எப்படி சொல்லணும்னா நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம 1 மணி நேரம் கழித்து படுத்திருப்போம், அது 1 மணி நேரம் வந்து நம்ம விசுவலைஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணால் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி என்ன ஆகும், முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும், தூங்க கூடாது. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு நிகழ்வாக வரும். அதில் நல்ல நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10% கூட இருக்காது. அப்போ எப்படி நம்ம உடம்பை அது வந்து சரிப்படுத்தும், முடியவே முடியாது. அதனால தான் எப்போ இருந்தாலும் சாப்பாடுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு அமைதியாக ஒரு தியானம் பண்ணுறதுனா தியானம் பண்ணலாம். ஒரு நல்ல காலை வாஷ் பண்ணிவிட்டு போய் படுத்துருக்கணும். ஒரு 10 மூச்சு படுத்துக்கிட்டே ஒரு சுகப்பிராணாயாமம் மாதிரி நல்ல உச்சந்தலைக்கு உள்ளங்காலுக்கும் படுத்திங்கன்னா ஒரு 10 முறை இந்த சுவாச பயிற்சி எடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு 10ஆவது முறை எடுக்கும்போதே கொரட்டை வந்துடும். சூப்பர், அருமையாக வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடிக்கு ஒரு 4 சுவாசம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணு சுருக்கு. சில பேர்த்துக்கு 10 இதுக்கு வரும், சில பேர்த்துக்கு அதை எடுத்த பிறகும் வராது. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே அவ்வளோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் அலைகள்லாம் ஓஞ்சாதான், அமைதி வந்தால் தான் தூக்கங்கிற மனநிலையே வரும். அதுக்கு தான் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சாய் முன்னிட்டு போய் போடுவாங்க. ஒரு சம்பிரதாயம், ஒரு பக்தியை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுனா ஒரு கட்டுப்பாடு மனசு, ஒரு பக்தி பண்ணும்போது சாய் முன்னிட்டு போனால் தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். வந்தோன்னே போனோன்னே படுத்து தூங்கிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கடையை நினச்சிட்டே இருக்கும்போது தூக்கம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். இதை நம்ம செஞ்சாவே, ரெகுலராக செஞ்சாவே தூக்கம் வரதுக்கான ஆரோக்கியம் வந்துடும். என்ன நேர்களே, சார் வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம தூக்கத்தை வந்து எப்படி கொண்டு வர்றதுங்கிறத வர்ம கலையிலையும் கூடவே வந்துட்டு உணவு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி எல்லாமே சொல்லியிருந்தாரு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம தூக்கத்தை நல்லா சூப்பராக கொண்டுட்டு வரலாம்.